அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பரம்பொருள் பெருமாள் அவர்களின் புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமை சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் என்றால் அது பரம்பொருள் பெருமாள் அவர்கள் ஆவார்கள். அனைத்து தேவர்களும் மனிதர்களும் பெருமாள் அவர்களை வணங்கக்கூடிய ஒரு முக்கிய நாளாக இந்த புரட்டாசி மாதம் 2ஆம் சனிக்கிழமை உள்ளது. குறிப்பாக ஒரு வாரத்திற்கு முன்பு யமதீபம் ஏற்றினோம். இப்படி யமதீபம் ஏற்ற முடியாதவர்கள் புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமை அன்று பெருமாள் ஆலயங்களிலும் மற்றும் உங்கள் வீடுகளிலும் மாவிளக்கு ஒன்றினை ஏற்றி பெருமாளை மனதார வழிபடுங்கள். அந்த யமதர்மனின் பார்வையில் இருந்து கட்டாயம் நீங்கள் தப்பிக்க இந்த நாளில் மாவிளக்கு ஒன்றை கட்டாயம் ஏட்டுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆயுள் நீண்ட நாள் நிலைத்து பூமியில் நிம்மதியாய் வாழ்வதற்கு அனைத்து வடிவிலும் உறுதுணையாய் இருப்பார் நமது பரம்பொருள் பெருமாள் அவர்கள். ஏனெனில் காக்கும் கடவுளாக பரம்பொருள் பெருமாள் அவர்கள் அனைத்து உயிர்களுக்கும் முன் உதாரணமாக விளங்குகிறார்கள். புரட்டாசி மாதத்தில்தான் சனீஸ்வர பகவானும் பிறந்தார். மேலும் இந்த புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமை என்று பரம்பொருள் ஆஞ்சநேயர் அவர்கள் பரம்பொருள் சனீஸ்வர பகவான் அவர்களையும் வணங்க வேண்டிய நன்னாளாகவும் விளங்குகிறது. இந்த 2ஆம் சனிக்கிழமை உள்ளது. இவர்கள் இருவருமே பரம்பொருள் பெருமாள் அவர்களின் சக்திக்கு கட்டுப்பட்டவர்கள். குறிப்பாக சனீஸ்வர பகவான் பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பதற்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க வருவதில்லை. அதற்கு காரணம் அவர்கள் பெருமாள் அவர்களின் உண்மையான பக்தருக்கு பெருமாள் தரும் பக்தி பரிசு இதுவாகும். குறிப்பாக இந்த 2ஆம் சனிக்கிழமை என்று ஒரு நாள் முழுவதும் யாரிடமும் கடனும் கொஞ்சம் கூட வாங்காதீர்கள். யாருக்காவது தேவைப்பட்டது என்றால் கடனும் கொடுக்க முன் வராதீர்கள். நமது கடன் இந்த புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமை என்று கொடுக்கல் வாங்கல் செய்யும்போது அதில் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதற்கு மாறாக முடிந்த அளவு ஏழைகளுக்கு அதிக அளவில் தானம் செய்யுங்கள். அதைத்தான் பரம்பொருள் பெருமாள் அவர்கள் உங்களிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கிறார்கள். மேலும் ராகு கேதுவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதன் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு 2ஆம் சனிக்கிழமைகளில் பரம்பொருள் கருடாழ்வார் அவர்களை நீங்கள் பெருமாள் ஆலயங்களில் வழிபடும்போது சாலச் சிறந்தது. கருடாழ்வார் அவர்கள் இந்த திசை நடப்பவர்களின் பாதிப்புகளை நிச்சயம் குறிப்பார். ஏனெனில் அவர் பரம்பொருள் பெருமாள் அவர்களின் உண்மையான உயிர் பக்தன் ஆவார்கள். மேலும் 2ஆம் சனிக்கிழமை அன்று சர்வ ஏகாதசி 2ஆம் சனிக்கிழமை ஒன்றாக இணைந்து வருவதால் இந்த நாளில் வரும் பெருமாள் அவர்களுக்கு விரதம் இருந்து வந்தால் உங்களுடைய இந்த பிறவியில் நீடித்த புகழ், உடல் நலக் கோளாறு, உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் அனைவரும் நீண்ட எல்லா வளங்களும் பெறுவதற்கு முக்கியமான நன்னாளாக அமையும். இந்த புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமை உள்ளது. ஜாதகத்தின்படி சனி திசை புதன் திசை பெரிய அளவிலான விளக்கு ஒன்றை நீங்கள் வைத்து அதில் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி பெருமாள் அவர்களை வழிபடலாம். இந்த திசை நடப்பவர்களுக்கு அந்த கிரகத்தின் தாக்கம் முழுவதும் குறைக்கும். புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமைகளில் மேலும் இந்த புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமைகளில் உங்களது முன்னோர்களுக்கு கட்டாயம் வீட்டிலிருந்து பித்ரு வழிபாடு செய்யுங்கள். அவர்களின் சார்பாக அவர்கள் மேலே நீண்ட நிம்மதியுடன் அவர்களுடைய ஆன்மா நிலைப்பதற்கு இது பூலோகத்தில் பழம்பொருள் பெருமாள் அவர்களின் ஆலயத்திற்கு சென்று அங்கு கொடுக்கும் துளசி மற்றும் துளசி தீர்த்தத்தை மற்றும் விபூதி போன்றவற்றை எடுத்து வந்து உங்களுடைய மூதாதையர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு கீழே வைத்து தீர்த்தத்தை தெளியுங்கள். அவர்களின் பாதை தெளிவாகும். அவர்கள் பூமியிலிருந்து பெருமாளை வணங்குவதற்கு சமமாகும். அனைத்தும் அவர்கள் ஆன்மா மனநல சலத்திற்கு சாந்தியடையும். அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டு நல்ல ஓய்வு பெறுவதற்கு இந்த புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமை முக்கிய பங்கு வகிக்கிறது. பரம்பொருள் பெருமாள் அவர்களின் முக்கிய அம்சமாக கருதப்படும் புதன் அவர்களுடைய முக்கிய வீடு கன்னியாகும். குறிப்பாக இந்த கன்னி ராசியில் சூரிய பகவான் அமர்வது இந்த புரட்டாசி இந்த சிறப்பு வாய்ந்த இந்த சனிக்கிழமை மாதத்தில்தான். அதனால்தான் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் காலையில் சூரிய வணக்கம் செய்ய வேண்டும். ஒட்டுமொத்த குடும்பத்துடன் செய்ய வேண்டும் என்பது இந்த சனிக்கிழமைகளின் முக்கிய சிறப்பம்சமாகும். மேலும் நீங்கள் இன்றைய நாட்டில் காகத்திற்கும் சாதம் வைக்கலாம். மேலும் பரம்பொருள் பெருமாள் அவர்களுடைய திருப்பதிக்கு ஆட்சி செய்யும் வெங்கடேசன் அவர்கள் அவதரித்த நாளும் இந்த புரட்டாசி மாதத்தில்தான். ஒவ்வொரு புரட்டாசி மாதத்திலும் பரம்பொருள் பெருமாள் அவர்களுக்கு
திருப்பதியில் பஜனைகள், பிரம்மோற்சவங்கள் போன்ற சிறப்பு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு பரம்பொருள் அவர்களை மனதார அனைத்து பக்தர்களும் வழிபடும் இந்த புரட்டாசி மாதத்தில்தான். குறிப்பாக ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமைகளிலும் பெருமாளுக்கு தளியல் போடுவது அவர்களுக்கு பக்தர்களுக்கு முக்கிய வழிபாடாகும். இப்படி நம் தளியல் போடும்போது பரம்பொருள் பெருமாள் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உணவாக பாயாசம் கருதப்படுகிறது. இந்த பாயாசத்தை அவருக்கு படையலாக நாம் படைக்கலாம். எப்படி ஒரு துளசி செடி அங்கு இருக்கும் அனைத்து இடங்களிலும் வாசம் வீசி நறுமணத்தை பரப்பி காற்றையும் மனதையும் தூய்மைப்படுத்துகிறதோ அதுபோல பெருமாள் அவர்கள் துளசி செடியின் காற்றை போல துளசி செடியில் துளசி பிரியனாகவும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடன் மகாலட்சுமி தேவியும் இணைந்து வாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த துளசி மாடத்தை வணங்கக்கூடிய முக்கிய நாளாக இந்த 2ஆம் சனிக்கிழமை உள்ளது. இந்த புரட்டாசி மாதம் 2ஆம் சனிக்கிழமைகளில் பரம்பொருள் பெருமாள் அவர்களின் ஆலயங்களில், பெரும்பாலும் சிவபெருமான் அவர்களின் ஆலயங்களிலும் கட்டாயம் நீங்கள் வழிபடுங்கள். குறிப்பாக இங்கே இருக்கின்ற சனீஸ் பகவான் அவர்களுக்கு எண்ணெயை ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எப்படி அது எரிகிறதோ அதுபோல நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் எரிந்து மாயாய் போகட்டும் என்பது முக்கிய சிறப்பம்சமாகும். குறிப்பாக இந்த புரட்டாசியில் 2ஆம் சனிக்கிழமைகளில் நீங்கள் விரதம் இருக்கும்போது அல்லல் குறைவில்லாத செல்வங்கள் அளிக்கக்கூடிய ஆளாகும் இந்த புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமை உள்ளது. பரம்பொருள் பெருமாள் திருப்பதியில் இருக்கும் வெங்கடேசமூர்த்திக்கு இன்றளவும் மண் சட்டியில்தான் நெய்வேத்தியம் செய்யப்பட்டு வருகின்றன என்பது முக்கிய சிறப்பம்சமாகும். அதற்கு காரணம் அவருடைய உண்மையான பக்தன் பீமன் என்ற குயவனின் உண்மையான பக்தியை போற்றும் வகையில் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிகழ்வு இதுவாகும். ஒவ்வொரு முறையும் பரம்பொருள் பெருமாள் ஆலயத்தை உள்ளே சென்றவுடன் நம் மனதில் நல்ல நினைவுகள் ஏற்பட்டு என்றைக்கும் வலிமையுடன் இருக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் இறைவனாகவும் பரம்பொருள் பெருமாள் அவர்கள் விளங்குகிறார்கள். குறிப்பாக தங்கள் வீடுகளில் கல்வித்திறன் மந்தமாக படிக்கும் குழந்தைகள் யாரேனும் தங்கள் வீட்டில் இருந்தால் அவர்கள் நீங்கள் 2ஆம் சனிக்கிழமைகளில் பரம்பொருள் பெருமாள் அவர்களுடைய ஆலயங்களுக்கு அழைத்து சென்று பெருமாள் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பூஜை ஒன்று நடத்தி அங்கே கிடக்கும் துளசி தீர்த்தத்தை 5 முறை நீங்கள் உங்கள் குழந்தையின் நுனி நாக்கில் படுமாறு வைத்து ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று கூறி அங்கு இருக்கும் 5 நபர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு ஏதேனும் ஒரு பொருள் தானம் செய்யுங்கள். வீட்டிலிருந்து செல்லும்போது உங்களின் வீட்டில் பக்கத்தில் அரிசி மாவினை நன்றாக தயார் செய்து அங்குள்ள எறும்பு குழிகளில் அந்த குழந்தைகளின் கையால் அந்த அரிசி மாவுடன் நன்றாக தூவ செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குழந்தையானவர்கள் அந்த ஓம் நமோ நாராயணா என்று நாம் உச்சரிக்கும் அந்த நாராயண நாமம் மந்திரத்தாலேயே அவர்களுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் நன்றாக படிக்கும் மனநிலைமை அந்த பரம்பொருள் பெருமாள் அவர்கள் நிச்சயம் உங்கள் குழந்தைகளுக்கு வழங்குவார்கள். இவ்வாறு ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு பள்ளி செல்லும்போது அந்த விபூதியை குழந்தைகளின் நெற்றியில் கட்டாயம் வைத்து விடுங்கள். குறிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளிலும் உங்கள் குழந்தையை அந்த பெருமாள் ஆலயத்திற்கு அழைத்து சென்று முறையை கடைபிடித்து வாருங்கள். நிச்சயம் உங்கள் குழந்தை படிப்பில் கெட்டிக்காரனாக திகழ்ந்து வெற்றி பெறுவனாக உறுதியாகி விடுவார். குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் பெருமாள் அவர்களுக்கு நீங்கள் விரதம் இருந்தால் உங்களுடைய மறைவிற்கு பிறகு நீங்கள் வைகுண்ட பதவி நிச்சயம் அடைவீர்கள். இங்கே நீங்கள் பெருமாளுக்கு உங்களுடைய மனதையும் உடலையும் வருத்தி கொள்ளாமல் ஒவ்வொரு நொடியும் துளசி நொடியையும் பெருமாள் அவர்களை அனைத்தையும் அவர்களை சென்று சேரும். அதன் பலனாக உங்கள் வைகுண்டத்தில் சொர்க்கம் சேருவதற்கான வாய்ப்புகளை அள்ளித் தருவார் பரம்பொருள் பெருமாள் அவர்கள். சொர்க்க வாசல் செல்லும் கடவுளாகவும் பரம்பொருள் பெருமாள் அவர்கள் உங்களுடன் இருப்பாள். இன்றைக்கு கவலை கொள்ளாதீர்கள். உங்களை காக்க உங்களுடன் ஒருவராக பரம்பொருள் பெருமாள் அவர்கள் உங்களிடம் பயணித்து எப்பொழுதும் பயணித்து கொண்டிருக்கிறார். விட்டொழியுங்கள். குறிப்பாக 2ஆம் சனிக்கிழமையில் நீங்கள் ஏற்றும் ஒவ்வொரு மாவிளக்கிலும் சோதி வடிவில் உங்கள் வீடுகளில் குடியேறும் முழு முதற் கடவுளாக பரம்பொருள் பெருமாள் அவர்கள் கட்டாயம் விளங்குகிறார்கள். எப்படி ஒரு ஒளி சுடரானது அந்த இடத்தில் ஒளி வீசி வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறதோ அதுபோல உங்கள் வீட்டில் இருக்கின்ற கவலை போன்ற இந்த பிரச்சனைகளையும் நீக்கப்பட்ட வாழ்க்கை பிரகாசமாக்கிவிடும். முக்கிய இறைவனாக பரம்பொருள் பெருமாள் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த 2ஆம் சனிக்கிழமை என்று விளங்குகிறார்கள். கட்டாயம் அவர்களுக்கு மாவிளக்கு ஒன்றை போடுங்கள்.
மேலே கூறியுள்ள அனைத்து ஆன்மீக தகவல்களையும் நீங்கள் புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமை அன்று கட்டாயம் நீங்கள் இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வாழ்க்கையை பரம்பொருள் பெருமாள் அவர்களின் ஒப்படைத்து விடுங்கள். உங்கள் தேவையான அனைத்து வளன்களையும் நிச்சயம் அவர் கொடுப்பார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.